Press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I am Raj. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு க்யூட்டான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்களோட இமேஜை வச்சு எப்படி ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணுறது அப்படின்றதான் காமிக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Kinemaster யூஸ் பண்ணி தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ Kinemaster ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். 1:1 அப்படின்ற அந்த ரேஷியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். மீடியாக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு மாடல் இமேஜை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்டு அந்த இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஈக்குவல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ இமேஜை வந்து நம்ம விக்னேட்டை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை கரெக்டாக நீங்கள் 30 செகண்டுக்கு வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமாலும் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் அகெயின் வந்து லேயர் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். மீடியாக்குள்ளே போயிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய எஃபெக்ட் ஃபைலை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். அந்த எஃபெக்ட் ஃபைலை வந்து நம்ம ஃபுல் சைஸ்க்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக ஃபுல் சைஸ்க்கு வச்சதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனேபிள் கொடுத்துருங்க. இப்போ அதிகமாக கலர் இருக்குது, அதை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதனால் அந்த எஃபெக்ட் ஃபைலை வந்து கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண வேண்டியது தான். அதனால் அகெயின் வந்து லேயர் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க. அந்த மீடியாவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரீசைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பாருக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இதை நம்ம 30 செகண்டுக்கு வந்து வச்சுக்கலாம். 30 செகண்ட் வச்சதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை வந்து அந்த பாருக்கு மேலே இருக்க மாதிரி இருக்குது. அதனால் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து உங்களுடைய லோகோவை மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய லோகோ ஆட் பண்ணுறதுக்கு அந்த லேயரை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிட்டு உங்களுடைய லோகோவை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். நான் நம்மளுடைய சேனல் லோகோ வந்து ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து கரெக்டாக ரீசைஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுக்கோங்க. இதையும் நம்ம வந்து கரெக்டாக 30 செகண்டுக்கு வச்சுக்கலாம். 30 செகண்ட் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லோகோவை செலக்ட் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஓவர்லே அப்படின்றத வந்து கொடுத்துக்குங்க. இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக ஒரு டைம் ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் ஓகே அப்படின்னா ஆடியோவை வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் வந்து ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். ஃபைனலாக ஒரு டைம் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. சைடில் வந்து ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து கிரியேட் பண்ணி பாருங்கள். கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.